ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் மதி அக்வா கார்னர் அதை நான் எடுத்துகிட்டு மதி பெட்ஸ் கார்னர் வைக்க போகிறேன். ஏன்னா குவார்டர்லி எக்ஸாம் மேலே வரப்போகுது. அதை முடிஞ்ச ஒரு 10 நாள் லீவ் விடுவாங்க. அது நான் கலர் கோழி கொஞ்சம் ஒரு 5 6 10 வாங்கி வில்லான்னு இருக்கேன். என்னோடய செட்டப் உங்களுக்கு தூரத்துலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னோடய செட்டப் அந்த குச்சி கரெக்டாக இந்த குச்சின்னு ஸ்டார்ட் ஆகி அங்கே ஒரு குச்சியில் முடியும். க்ளோஸாக காமிக்கிறேன். இன்றைக்கி என்னோட கேமராமேன் இல்லை, அதான் கேமராமேன்லாம் உமன். கேமரா எங்கள் அக்கா தான் எடுக்கிறா. கேமரா உமன் தான் அவள் தான் எடுத்தா. அவளுக்கு வந்து காலேஜ் சேர்க்கனா அவளுக்கு கொஞ்சம் பிஸி. அதனால் நான் தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். என் கை கொஞ்சம் ஒரு கோலம் தான் இருக்குது. கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உனக்கு தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் எனக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் மீ. எனக்கு தான் சேனலுக்கு பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள் நம்ம அந்த சேனலே ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்கே நான் ஒரு வீடியோ போட்டுருவேன். ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் மீ. நான் நாளையிலேருந்து சேனல் போடுறேன்னு உங்கள் எல்லாமே நான் போடுறேன். ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக்குமே வரல. ப்ளீஸ் இந்த வீடியோ காய்ச்சி கொஞ்சம் ஹிட் ஆச்சுன்னா எங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன வீடியோ போடுற, உங்களாம் ஒன்றும் வராது அப்படின்னாங்க. சரிம்மா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு உங்களை நம்பி தான் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் என்னன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிங்க. ப்ளீஸ் சப்போர்ட் ஃபார் மை சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த மரம் இருக்குல்ல, கரெக்டாக இந்த ஒரு மரம், அந்த மரம் ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக இந்த மரம் முடியுது. இந்த மரம் வரைக்கும் ஒரு ஓடு சொல்லியிருக்கேன். ஒரு 500 200 ஓடு வரும். அந்த பழைய காலத்து ஓடு அது வந்து கரெக்டாக இருக்கும். நான் 2 கட்டை எடுத்துருக்கேன். ஒரு சின்ன கட்டை ஒன்று இங்கே பாருங்கள், ஒன்று பெரிய கட்டை. இது வந்து கீழே வரைக்கும் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒரு மரம் தான் கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். எங்கள் வீட்டு செடி இருக்குது. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே அங்கே கார்னர் வந்து நான் க்ரீன் மெஸ் அடிக்க போகிறேன். க்ரீன் மெஸ் அடித்து கார்னர் க்ரீன் மெஸ் அடித்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நீளமாக ஸ்பேஸ் கிடைக்கும். பாருங்கள், நீளமாக ஸ்பேஸ் கொஞ்சம் கரெக்டாக என் கையளவு வந்து கொஞ்சம் அகலம் லென்த்து பிரெத்து எல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சேர்த்து வச்சு காசு தான் இப்போதைக்கு ஒரு கலர் கோழி கொஞ்சம் நெட்டெல்லாம் சேர்த்து நான் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன்னா 350 rupees தான். ஆனால் நெட்டுக்கே நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா, இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட். நான் சில பேர்த்துக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்க போகிறேன், அதனால் எனக்கு நெட்டு பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியாதுன்னா நான் ஏற்கனவே ஒரு நெட்டு வச்சுருக்கேன். அந்த நெட்டு ஒரு சிங்கிள் லவ் பேர்டு வளர்ச்சி ஹேண்ட் பீட் பஜ்ஜிஸ் வச்சுருந்தேன். அந்த நெட்டோட நிலைமை இப்போ நீங்கள் பாருங்களேன். இது ஆஃப்ரெண்ட்ஸ் ஒரு நெட்டு பாருங்கள். இந்த நெட்டே எங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த நெட்டே எங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா ஆச்சு. இந்த நெட்டு ஒரு சின்ன பண்டிலே வாங்கினேன். இப்போதைக்கு தான் வச்சுருக்கேன். நான் ஒரு வீடியோ ஒரு நாள் போடுறேன். எங்கள் வீடியோ சுற்றி நான் காமிக்கிறேன். மேலெலாம் கொஞ்சம் இந்த பெருசாக இருக்குது, அதெல்லாம் டேங்கு. அங்கே நான் ஒரு சின்ன பாண்டு கட்டலான்னு இருக்கேன், கோழி பாண்டு. அதெல்லாம் செட்டு தான். அவ்வளோதான். நம்ம சைடு அந்த வந்து ஒரு அடி செட்டே நம்மளுக்கு ஒரு 2 அடி க்ரீன் மெஸ்ஸே நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 150 வருது. அதாவது ஒரு 2 அடி மெஸ்ஸு 150 வருது. அப்போ நான் வந்து இதை அளக்கணும். எவ்வளோ அடி, எவ்வளோ பிரெத்து, எவ்வளோ கேப் இருக்குது, எவ்வளோ இது தடி மில்லு அளக்கணும். அளந்துட்டு அதுக்கு பொறுத்தோட நம்ம நெட்டு வாங்க முடியும். இப்போ வந்து நம்ம நெட்டு வாங்க போகிறோன்னா எந்த நெட்டு சூஸ் பண்ணணும்னா, அந்த க்ரீன் மெஸ்ஸு நெட்டு இருக்குல்ல, க்ரீன் கல்லில் ஒரு சின்ன ஸ்கொயர் மாட்டம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வாங்கணும். அதனால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் கலர் கோழி கொஞ்சம் வளர்க்குறீங்க, ஒரு பெருசாகிடுச்சு ப்ரோ, என்னால் வளர்க்க முடியல, ரொம்ப கடிச்சு துப்பிடுது வெளியே வச்சுன்னா, அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு நெட்டு இருக்கும். அது வந்து கொஞ்சம் விலை கூட. ஏன்னா க்ரீன் மெஸ்ஸு நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா ஒரு 300 350 ரூபா க்ரீன் மெஸ் மட்டுமே வருது. கரெக்டாக அது வந்து என்னோட இடுப்பளவு இருக்கும். அதனால் அந்த இடுப்பளவு இருக்கும். அதுக்கு நம்ம ஹைட்டை வந்து கரெக்டாக இவ்வளோ ஹைட் வைப்போம். இவ்வளோ ஹைட்டு அதுக்கு மேலே கரெக்டாக சரி இங்கே இவ்வளோ ஹைட்டு. ஏன்னா கோழிக்கு வந்து கொஞ்சம்
இதெல்லாம் வளரும். அதனால் கொஞ்சம் ஹைட் ஆகும். நாட்டுக்கோழி சிக்கெலாம் வளர்க்கல. இப்போதைக்கு நான் வந்து கலர் சிக்ஸ் தான் வளர்க்குறேன். இது வந்து நம்ம பழகிடுச்சு. நான் நல்லா கலர் சிக்ஸ் வளர்க்க பழகிட்டேன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ப்ரோ, எனக்கு சிக்ஸ் வளர்ப்பேன் ப்ரோனா நீங்கள் டேரெக்டாகவே நாட்டுக்கோழி குஞ்சு வாங்கலாம். ஆனால் ஏன்னா நாட்டுக்கோழி குஞ்சு வந்து நம்ம டெம்பரேச்சருக்கு செட் ஆகிக்கும். அதை வந்து ஒரு என்னது அரிசி மட்டும் போட்டு நல்லா சாப்பிடுவோம், நம்ம அடாப்ட் ஆகிக்கும் ஈஸியாகவே. கலர் கோழிக்கு தான் கொஞ்சம் டவுட். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு மழைக்கு வந்து டெம்பரேச்சர் செட்டாமல் இறந்து போயிடும். அதான் எனக்கு டவுட்டாக இருக்கிறனால நான் இப்போதைக்கு நான் ஒரு 10 வாங்கினாலும் முடிவில் இருந்தேன். இப்போ சப்போஸ் 10 வாங்கி ஒரு கோழி குஞ்சு, முன்னாடிலாம் கலர் கோழி குஞ்சு விலை 1 5 ரூபா, இப்போ 15 ரூபா சொல்கிறாங்க. 10 வாங்கினா இதே என்னாச்சுங்க, ரொம்ப விலை கூடும். அதனாலே நான் இப்போதைக்கு ஒரு 5 ஒரு 6 அவ்வளோ தான் வாங்கி டெஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம வெளியே வச்சுருக்கோம். அது செட்டு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இருந்தால் ஒழுங்குன்னு சொன்னீங்க, ரொம்ப மழை பெய்ஞ்சா ரொம்ப ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வெளியே தான் வைக்க போகிறோம். அதனால் டவுட் எனக்கு. இப்போதைக்கு ஒரு 6 சிக்ஸ் வாங்கி வளர்க்கலாம். செட் ஆச்சுன்னா நம்ம அடுத்து நாட்டுக்கோழி சிக்ஸ் வாங்கி வளர்க்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃபுல்லாக க்ரீன் மெஸ் அடித்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். எங்கள் மொட்டை மாடியை பாருங்கள், எங்கள் மொட்டை மாடியே ஃபுல் ஸ்பேஸ். எங்கள் மொட்டை சுற்றி காமிக்கிறேன், ஃபுல் ஸ்பேஸு. அங்கிட்டலாம் கூட போய்க்கும் கோழி கொஞ்சம். அதனால தான் நான் கொஞ்சம் இவ்வளோ ஸ்பேஸ் விட்றேன். வரேன் சொன்னேன். அவ்வளோதான். நம்ம க்ரீன் மெஸ் ஆச்சுன்னா கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நான் வந்து இந்த கோழி கொஞ்சம் அப்டேட் போடுறேன். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுலாம் இருங்க.